தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழியில் உங்களுடைய வாகனத்தில் அதிக வேகம் வேண்டாம். இன்றைய அறிவுரை என்னவென்றால், பைக் ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க, வாகனங்களில் போகிறீங்க இல்லையா, அதிக வேகம் வேண்டாம். உயிரை வெறுத்துக்கிட்டு சில வாலிபர்கள் பார்த்திங்கன்னா அப்படியே மின்னல் மாதிரி பறப்பான். என்ன சாதிக்க போகிறான்? நீங்கள் மெல்ல போகிறதுக்கும் வேகமாக போகிறதுக்கும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் வித்தியாசமாக இருக்கும். 10 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் வித்தியாசமாக. அதில் நீ என்ன சாதிக்க போகிற? உயிர் போயிட்டா, கை கால் உடஞ்சிட்டா, ஊனமாயிட்டா. ஒரு கேலியாக கூட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 100ல் போகிறவனுக்கு 120 வரும்னு. 104 100ல் போயிட்டா 104 வந்துடும். அதாவது வேன். அப்படி என்ன இருக்குது? அந்த வாகனத்திலே ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. இவ்வளவுக்கு மேலே போனால் டேஞ்சர்னு சொல்லி அங்கே காட்டியிருப்பாங்க வேக கட்டுப்பாட்டில். அதை பார்த்து போங்க. ஒரு 40 30 40ல் போகலாம் டவுனில். அவுட்டரில் ஒரு 50 60ல் போகலாம். அதே பைபாஸ் ரோடாக இருந்தால், ரிங் ரோடாக இருந்தால் அதுலேயும் அளவு தான். ஒரு 60 70 அளவில் போகலாம். ஒரு 60 70 அவ்வளோனா கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவில் இருந்தால் தான் அப்படி போக முடியும். மற்ற முடிஞ்ச அளவில் வேகத்தை குறைக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல. ஒரே நொடியில் நீங்கள் போயிடுவீங்க. காலமெல்லாம் உங்கள் மனைவி உங்களை பார்த்து அழுதுகிட்டு இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் அனாதைகளாகிடுவாங்க. உங்கள் பெற்றோர்கள் மறக்க முடியாது உங்களை. இத்தனை பேருக்கு இம்சை உண்டாக்கி புது பைக் வாங்கி ஒரே நாளில் ஓட்டி அப்படியே ஆக்சிடெண்ட் ஆகி சாகுறான். எத்தனை பேர் கை காலை உடைச்சிக்கிட்டு. வாலிபர்களே, தயவுசெய்து உங்கள் பெற்றோர்களை நினைங்க. நண்பர்களே, உங்கள் மனைவிகளை நினைங்க, உங்கள் பிள்ளைகளை நினைங்க. நினச்சி வண்டியை ஓட்டுங்க. ஒரு நொடியில் நீங்கள் போயிடுவீங்க. உங்கள் பிள்ளைகளை நினைங்க. தயவுசெய்து வேகத்தை குறைங்க. வேகம் விவேகம் அல்ல. பொறுமையாக போங்க, அமைதியாக போங்க. ஒரு 5 நிமிஷம் லேட்டுனாலும் பரவாயில்ல, உங்கள் உயிர் முக்கியம். ஆகவே உங்கள் வாகனத்தை மெல்ல ஓட்டி பழகுங்க. நல்லா இருங்க மக்களே. வணக்கம்.